ஏன் நம்மளோட உழைப்பு அந்த இதுல இருக்கு. ரொம்ப மெயினூட்டா பாக்கணும். நம்ம கையால அடிபட கூடாது. இதுக்கு தான் நுணுக்கு தான் காசு. 25 பைசா. அப்ப 12 வயசுமா சின்ன பையன் தான் நானும். சாமி பின்னாடி திருவாச்சி, கொடிமரம், கோயில் கலசம், சாமி சிலைகள். வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. என்ன உங்க பேருண்ணே? என் பேரு ரவிச்சந்திரன். நம்ம பாலிஸ் பற்ற எங்க இருக்கு, எத்தனை வருஷமா இருக்கு? நீங்க பழைய ராமநாதபுரம் ரோடு, முருகேசன் நாடார் காம்பவுண்ட், தமிழந்தேரு அடியில். சரிண்ணே. எத்தனை வருஷமா இது செயல்படுதுண்ணே? 6 வருஷமா. நீங்க முதல்ல ஆரம்பிச்சது இங்கதான் ஆரம்பிச்சு? ஆமா, ஃபர்ஸ்ட் இங்கதான். சரிண்ணே. என்னென்ன மாதிரியான பொருட்களுக்கு பாலிஷ் போடுறீங்க? பித்தளை ஜாமான் தான் முக்காவாசி. 99% பித்தளை தான். 5% 2% சில்வர் வரும். சரிண்ணே. முத இந்த தொழில எந்த வயசுல கத்துக்கிட்டீங்க, யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? அப்போ எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும்ண்ணே. சரிண்ணே. சின்ன கடை தெருல ஜெவலாஸ் ஹோட்டல் பக்கத்துல சந்துக்குள்ள இந்த திருவாச்சி எல்லாம் செய்வாங்க. அங்க பாலிஷ் பட்டறை போட்டிருந்தாங்க. அங்க பெல்ட் மோட்டர் ஆரம்பத்துல. அப்ப எனக்கு நல்லா சம்பளம். அப்ப 12 வயசுமா சின்ன பையன் தான் நானும். அப்ப அவங்களுக்கு உதவியா டீ வாங்கி கொடுக்க ஹெல்ப்பரா தான் இருந்தேன். அப்ப ஊட அவங்கள கேட்காமலே நானா அவங்க ஆள்ல சமயத்துல எடுத்து நானா பாலிஷ் பண்ணி ஓனா எடுத்து பழகி கொஞ்சமா டெவலப் ஆகி அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டேன் நானு. விட்டுட்டு அதுக்கப்புறம் லோடுமானா இருந்து அதுக்கப்புறம் ட்ரைசிக்கல் ஓட்டி ஆட்டோ ஓட்டி கடைசியில முத எந்த வேலையை நான் தொட்டனோ அதை தப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் திடீர்னு இந்த வேலையை ஆரம்பிக்கணும் ஒரு எண்ணம் வந்துச்சு? அது ஆண்டையும் கொடுத்தது. நானா நினைக்கல. இன்னொரு நண்பர் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. நான் இப்போ ஒரு கம்பெனி வேலையை போய்க்கு இருக்கும் போது நீங்க அங்க வேலைக்கு போவானா, நம்ம கம்பெனி மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க, அதாவது சில்வர் பட்டறை ஆரம்பிக்கலாம் இருக்கேன்னு சொன்னாரு. சரின்னு வந்தேன். அவரு எல்லா ஜாமானும் வாங்கி போட்டு ஆரம்பிச்சாரு. ஆனா பாலிசர் கிடைக்கல. 1 லட்சம் 1 லட்சம் அட்வான்ஸ் கேட்டாங்க. அதனால ஆளு கிடைக்கல. அவரு கொடுக்க முடியல. அதனால ஜாமான் கழட்டி வீட்டுல போட்டுருங்க அப்படின்னாரு. இனிமே நான் திருப்பி வேலைக்கெல்லாம் போக முடியாது, விலகிட்ட பிறகு. அதனால ஒரு மோட்டரும் எனக்கு ஒரு 20 ரூபா மட்டும் கொடு, அட்வான்ஸ் 20 ரூபா கொடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹெல்ப் கேட்கிறேன். ஆமா, ஒரு 20 ரூபா மட்டும் கூட, ஒரு மோட்டர் கொடு, இந்த மோட்டருக்கு என்ன ரேட்டோ அந்த 20 ரூபாய் சேர்த்து நான் கொஞ்சமா கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சு இப்ப நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இல்ல வீட்டுல உள்ள பொருளை பண்ணல, கடையில பொருள் வாங்கி பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. அது கடையில பழைய நண்பருக்கு அறிமுகப்படுத்தி வச்சதுனால அவங்க கொஞ்சமா சிற கொடுத்தாங்க. அதை நான் பதறாம அது எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், அது என்ன செய்யணும்ன்றது ஐடியாவும் இல்ல. நானும் ஒரு 20 கம்பெனி ஏறி இறங்கி எப்படி செய்யணும் அப்படி ஐடியா கேட்பேன். அவங்களுக்கு சொல்ல தெரியல. ஆனா சத்தியப்படிக்கு ஆண்டை மூலியமா எனக்கு மூளையில வேலை செஞ்சிச்சு. இது இப்படி செய்யணும், இது இப்படி செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சு. அது ஏன் அப்படின்னா அதுக்கு ஆசிட் கலக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆசிட் இவ்வளவு ஊத்தணும், இத்தனை எம்எல், இதுக்கு இத்தனை எம்எல் தண்ணி ஊத்தணும், ஒரு கணக்கு எனக்கா மெமரி எடுச்சு. அதுபடி ஊத்தி செஞ்சு பார்த்தேன், கரெக்டா ஆயிடுச்சு. எனக்கு ஒரு ஆச்சரியம். ஆனா கடைக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க, 100 மார்க் உங்களுக்கு சூப்பராக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எவ்வளவு நம்பி கொடுத்த கடைக்காரவங்க லட்சுமிபுரம் நாள்ல விநாயக மட்டல். இப்ப நீங்க பாத்திர கடைகள்ல பாத்தீங்கன்னா பித்தளை பாத்திரங்கள், அந்த இப்ப பார்த்தோம் குத்து விளக்கு, மாட விளக்கு, சின்ன சின்ன தெய்வங்களுடைய விளக்குகள் எல்லாம் பண்ணிட்டே இருக்கீங்க. அது போக ஸ்பெஷல் அப்படின்னா என்னென்ன பண்ணுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது கோயில் ஐட்டம் தானே. கோயில் ஐட்டம் சாமி பின்னாடி திருவாச்சி, கொடிமரம், கோயில் கலசம், சாமி சிலைகள் இதெல்லாம் விரும்பி பண்ணுவேன். அது என் வீட்டு பொருள் மாதிரி ரொம்ப பிரியப்பட்டு செய்வேன் நானு. அதனால அத அவங்க கடைக்காரங்க சொல்லாமலே பக்கத்து கடையில கூட பேப்பர் ரோல் வாங்கி சுத்தி, பிளாஸ்டிக் பேப்பர்ல சுத்தி கொண்டு கொடுப்பேன். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அத திறந்து பார்க்க மாட்டாங்க. ஏன் ஆசைக்கு அதை திறந்து பாரு, நல்லா இருக்கான் பாருங்கன்னு கேட்க மாட்டாங்க. உங்க பாலிசி பத்தி தெரியுமே போங்க அப்படின்ட்டுருவாங்க. பல முறை திறந்து பார்த்தாச்சு, இன்னும் திறந்து பார்க்க தேவையில்லை. இப்ப பெரிய பெரிய விக்கிரகம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி கொடிமரம் அப்படின்னா ரொம்ப உயரமா இருக்கும். ஆமா, 20 வர்றாங்க. ஆமா, இப்ப எவ்வளவு நாள் அதை பண்ணி கொடுப்பாங்க? 2 நாள் கொடிமரத்துக்கு. ஆமா, 2 நாள். அதுக்கு ஸ்பெஷலா வேற எதுவும் ஃபார்மேட் பண்ணுவீங்களா? இல்லண்ணே, எப்பயும் பண்ற பாலிஸ் தானே. ஆனா எந்தெந்த உருப்படிக்கு என்னென்ன சைஸ் பிரஸ் மாட்டணும்னு ஒரு விதிமுறை இருக்கு. ஆமா, அது நம்ம கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பாலிஸ் பட்டைக்கு இருக்கக்கூடிய பிரஸ் வேற. ஆமா, இப்ப இந்த மாதிரி நுணுக்கமா சின்ன சின்ன ஐட்டங்களுக்கு வேற. இதெல்லாம் போய் எங்க வாங்குனீங்க, எப்படி கேட்டு வாங்குனீங்க? அவங்க உடனே உங்களை சொல்றத புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்லண்ணே, அங்க மாடல் வச்சிருப்பாங்க நிறைய. நம்ம தேவைக்கு நமக்கு என்ன வேணும்ன்ற பார்த்து எடுத்துக்கிடுவேன். சில கடையில தான் உள்ள வச்சிருப்போம், நம்ம கேட்டு வாங்கணும். சில கடையில முன்னாடி நிறைய வச்சிருப்பாங்க. நானே உள்ள போய் பழகின கடையினால நமக்கு இந்த சாமி சில கை கம்பு கொடு, அந்த இடுக்கல்ல ஒல்லி பிரஸ் அங்க இருக்கும். அந்த ஒல்லி பிரஸ் வாங்கிடுவேன். ஒரு பிரஸ் 80 ரூபா. அது எத்தனை நாளைக்கு வரும்? அது நம்ம பாலிஷ் பண்ற சைஸ் நுணுக்கத்தை பொறுத்து இருக்கு.
அதாவது ரொம்ப அமிக்கம் பண்ணிட்டோம்னா பிரஸ் உடனே கரைஞ்சிரும், இல்லைன்னா ஏதாவது மெட்டீரியல் உடஞ்சிரும். மெட்டீரியல் உடைஞ்சிரும். அதாவது நுணுக்கமாவும் பண்ணணும், பிரஸ் தெரிஞ்சிடக்கூடாது. பாம்பை வந்து அடிக்கவும் கூடாது, குச்சி உடையவும் கூடாது, ஆனா அவன் வேலை பார்க்கணும். நுணுக்கமா பாக்கணும்னே. நம்ம நம்பி கொடுக்குறாங்க அந்த சிலையை வந்து நீட்டா பண்ணி கொடுக்கணும். அவங்க சொல்லாம அவங்க வந்து பாலிசி தான் கொடுப்பாங்க. ஆனா சாமிக்கு அடியில வந்து கோல்டு கலர் ஸ்ப்ரே அடிச்சு அவங்க திருப்தி படுத்துறவங்க பண்ணி கொடுத்துருவேன். நான் இருக்க பாலிஷ் பிரஸ் பாக்கலாமாண்ணே? பாக்கலாம்ண்ணே. இருக்கலாம்ண்ணே. ஆமா, இதுனா எதுக்குன்னு பயன்படுத்துவீங்க? கோயில சரவலக்கு இருக்கு, சுத்தி சூட வைப்பாங்க. சின்ன தட்டு வரும், அதுக்கு மேல சின்ன தட்டு வரும், அதுக்கப்புறம் குழி பூரா இருக்கும். ஆனா சில கடையில வந்து மட்டத்தை பாலிஷ் பண்ணுவாங்க, அடியில பாலிஷ் பண்ணுவாங்க. அந்த சூட தட்டு குழிக்குள்ள பண்ண மாட்டாங்க. நான் தெரியாம கேட்பேன், உழுக்குள்ள பண்ணல, இதுக்குள்ள எப்படி பண்ண முடியும், இதுக்குள்ள பிரஸா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நான் அந்த பிரஸ் வாங்கிடுவேன். வாங்கி அந்த குழிக்குள்ள பூரா அடிச்சு சைனிங்கா கொடுத்துருவேன். புது பீஸாவே கொடுத்துருவேன். வெளியே பூரா பாலிஷாக உள்ளுக்க கருப்பா இருந்தா வாங்குறவங்க என்ன நினைப்பாங்க, கடையிலே சொல்லிடுவேன், எந்த ஐட்டம் முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க, முடியாத ஐட்டத்தை கூட நான் முடிச்சு தரேன் சொல்லிடுவேன். இதை காட்டிலையும் சின்ன குழியா இருந்தாலும் சரி, அதுக்குள்ளயும் பண்றதுக்கு எனக்கு ஐடியா இருக்கு. எப்படி இந்த பிரஸ் இருக்குல்ல, இந்த சாப்ட் இருக்குல்ல, இந்த சாப்ட்ல வந்து பன்னீர் கிளாத் துணி இருக்குல்ல, கோமன மாதிரி வாழமா கிழிச்சுவேன். கிழிச்சு அதுல அப்படியே சுத்தி டைட்டா, இது இழுத்து பிடிச்சி சுத்தணும்னா டைட் ஆகும். கொஞ்சம் விட்டு சுத்தி இத அப்படியே மடக்கி ஒரு கயிறை போட்டு கட்டி அந்த சின்ன இதுக்குள்ள வச்சு அப்படி லேசா அப்படி அமைக்க எடுத்துறது, லைட்டா சோப்பை கொடுத்து. ஐடியா தானே. சரி, இது வந்து கட்டிருக்கு, இது வந்து ரெடிமேடா விக்குமா, நீங்க வாங்கி நீங்களா ரெடி பண்ணது இதெல்லாம்? அண்ணே, கம்பி போட்டு கட்டினது வாங்கினது, இந்த கயிறு போட்டு கட்டினது நான் கட்டினது. நீங்களே கட்டிடுறீங்க? ஆமா, நார் வாங்கி நம்மளே கட்டிக்கிறது. இப்ப வந்து இப்ப தேஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கயிறை அவுத்து விட்டு லூஸ் பண்ணி விட்டு முடிச்சு போட்டு நிம்மி விட்டு சொருகிடுவேன். அப்ப திருப்பி விரிஞ்சுக்க அடிக்கும் போது. அப்ப நீங்களே நிறைய இப்ப தயார் பண்ணிட்டீங்க இருக்குல்ல. இந்த பிரஸ் வந்து என்ன செய்வேன், இந்த சாப்பிட்டு இப்ப நான் கடைஞ்சு வாங்கினேன், இந்த நட்டை கழட்டிட்டு இதை எடுத்து இதை மாட்டிடுவேன். இந்த பள்ளம் இருக்குல்ல, இந்த பள்ளத்துக்கு தான் இந்த மாதிரி பிரஸ்களை வச்சுக்கிறது. பெரிய பிரஸ் உட்காராது. நம்மளா யூகம் பண்ணி தானே நம்ம வேலையில நம்மளா ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து எதுக்கு நான் பயன்படுத்துறது? இது கம்பிமா இருக்கு, செம்புகள்ல பேர் வெட்டிட்டு வருது இல்ல. ஆமா, அந்த பேர் ஒரு பேர் கூட இல்லாம அழிக்கணும், அதுக்கு தான் அது. ஓ, அழிச்சிருவீங்களா? ஆமா, பேர் வெட்டதான் முடியாது நம்மளால, இருக்கிற பேர் அழிச்சிருவேன். சீர் பாத்திரம் கொண்டு வராங்க ஒரு அண்டா, ஆனா சீர் கொடுக்கணும்னே, பேர் வெட்டி இருக்கு, அதை அழிச்சிருக்கனே அப்படின்னும் போது பேரு அழியணும். கரெக்டா ஓட்டையாவும் ஆயிடக்கூடாது, அதுல பேலன்ஸ் காமிச்சா ஓட்டை ஆயிரும். அப்படியே தடவி 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 அந்த பேரை சுத்தி தடவினோம்னா கரெக்டா போயிடும். ஒரே இடத்துல சுத்தி வராதுன்னு இல்ல, பேர் இடத்துல மட்டும் பள்ளமா தெரியுமில்ல, வித்தியாசம் தெரியுமில்ல. அந்த பேர் இருக்கிற இடத்துல மட்டும் அப்படி லேசா பரவாயில்ல, லேசா அப்படி ஆட்டிக்கிட்டே வந்தோம்னா பேர் மட்டும் தான் அழியும். ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, அந்த அந்த குத்துவிளக்கு பாதம் இருக்குல்ல, பாதத்துல மேல பேர் வரும். அந்த பேர் அழிக்கத்தான் இந்த இது. சில பேர் இங்கே அடிக்காம என்ன செய்வேன், உள்ளுக்குள்ள அடிச்சிருக்கான் பேரை. உள்ளுக்குள்ள அடிச்சா போகும்போது போகாதுல. அப்ப அதுக்குதான் இதை வாங்கி வச்சிருக்கேன். இது கிளீனா உள்ள உட்காரும். பரவாயில்ல, முடியாதுன்னு இருக்க கூடாதுன்னு இந்த விக்கிரகம்னா பாலிஷ் போட வந்திருக்கானே. ஆமா, இப்ப வந்து பாலிஷ் வந்து ஆசிட் மட்டும் போடுவீங்களா, இதுக்கும் மிஷின் இந்த பிரஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவீங்களா? ஆனா ஆசிட் மட்டும் போட்டா பாலிஷ் வராதுன்னு, ஆசிட் போட்டா அழுக்குத்தான் போகும். அவங்க கருப்பா கொடுக்குறாங்க, ஆசிட் போட்டா கொஞ்சம் வெள்ளையாகும். அந்த வெள்ளைய வந்து தகன்னு கோல்டு கவரிங்குள்ள முக்கிய எடுத்த மாதிரி பல ஆக்கணும்னா பாலிஷ் பண்ணாதான் சரியா வரும். கடைகள்ல பாக்குறேன், யதார்த்தமா போய் நானு கை மிஷின்ல தான் பிரஸ் மாட்டி கையில தான் அமுக்குறாங்க. அந்த கையில அமுக்கும் போது என்ன ஆகும், ஒரு இடத்துல படும், ஒரு இடத்துல படாது. ஆனா அவங்களால தூக்கி அடிக்க முடியாதனால இந்த ஒரு சில வந்து 16 கிலோ நான் திருப்பி மோட்டர்ல தான் தூக்கி அடிக்கிறேன். மாத்திக்கிட்டே இருக்கணும். மட்டமான இடத்துக்கு ஒரு பிரஸ போடணும், இண்டு இடுக்கல்ல ஒரு பிரஸ மாட்டணும். சேதாரமாய் உடைஞ்சிடக்கூடாது, நகையில உடைஞ்சிடக்கூடாது, நம்ம கையும் மாட்டிக்கிற கூடாது. ரெண்டு இடத்துல வந்து அந்த உள்ளி பிரஸ போட்டுக்கிடுவேன், உள்ள கரெக்டா வளைஞ்சு உட்காரும். இந்த இருக்கனே பள்ளம், இந்த பள்ளத்துக்குள்ள உட்கார்றதுக்கு இந்த சின்ன பிரஸ் இருக்குல்ல, இது உள்ள உட்காரும். அது இதுக்கு தனியா வச்சிருக்கீங்க? ஆமா, அதே மாதிரி இந்த கழுத்துக்குள்ள அந்த பெரிய பிரஸ் உட்காராது. கழுத்துக்குள்ள உட்கார்றதுக்கு தான் இந்த பிரஸ். வாங்குற காசு கரெக்டா வேலை பார்க்கணும்னே, பஞ்சம் இல்லாம. இப்ப வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டுல இருக்க சிலைகளா இருக்கட்டும், அல்லது கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது, எனக்கு வந்து திருவாச்சி சரி பண்ணி கொடுக்கணும், அங்க இருக்க தெய்வங்கள் இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, கால் முத கொண்டு எல்லாமே சரி பண்ணி தரோம், பாதம்
உடம்பு, ஆமா விக்கிரகம், ஆமா எல்லாமே வந்து நீங்க சர்வீஸ் பண்ணுவீங்க. ஆமா வீட்டுல இருக்கக்கூடிய கருவறையில வந்து நிறைய வந்து சூடம் காட்டினாலையும் ம். தீபம் ஏத்துறதுனாலயுமே அண்ணே, கருப்படுத்தி போயிருக்கோம். வில்லாவரத்துல லீலாவதி மகால பக்கத்துல காளிவேல் இருக்கு. அந்த காளிவேல்ல கருவறைக்கு வெளியே நிலவாசல்ல வெறும் விளக்கா இருக்கும், சின்ன சதுரமா. ஆமா, அத வந்து பார்க்க சொன்னாங்க. போய் பார்த்தேன். பூரா எந்த ஆண்டுல கலட்டினதுன்னு தெரியல. ஆனா பூரா கறி பிடிச்சு போய் 1000 இருந்தா கூட தொலைச்சிடலாம். ஆனா ஆயில் பூரா மக்கி போய் பிள்ளை ஜூஸ் சொல்ற மாதிரி இருக்கு. பூரா கழட்டி கொண்டு வந்து பாலிஷ் பண்ணி அதை கொண்டு மாட்டினேன். பூசு மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க. ஆமா, தக தக தகன்னு பல பலன்னு. காசு கொடுக்கும்போது என்னை குறைச்சிக்கலாமா அப்படின்னு கேட்க கூட வாய் வராது. ஏன், நம்மளோட உழைப்பு அந்த இதுல இருக்கு. கொடுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கிலோட பண்ணுவேன். ஆனா அப்படி எல்லா ஜாமானும் கலந்து வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 50 கிலோக்கு மேல பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு ஆளு தான். ரொம்ப மெயினூட்டா பாக்கணும், நம்ம கையால அடிபட கூடாது. இதுக்கு தான் நுணுக்கு தான் காசு. சரக்கு வந்தா பொண்ணு கூப்பிடுவாங்க. இப்போ ஒரு கடையில் எடுத்திருக்கோம்னா 2 பாட்டி சரக்கு கொடுத்துருப்பேன். இது ஒரு பாட்டி, இது ஒரு பாட்டி. இது 2 மிஸ் ஆயிடக்கூடாது. இதை தனியா ஒரு கவர்ல போடணும், அதை தனியா கவர்ல போடணும். 2 ஒன்னா போட்டு கொண்டு போய் கொடுக்கணும். கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 1 மாசம் வந்து சும்மா தானே போய்கிட்டு இருந்தேன். நம்பி பச்சா யாரும் சரக்கு தருவா நமக்கு? அது பித்தளை சரக்கு. அந்த ஏரியால பஜார்ல ட்ரேசிக்கல் விட்டுற பழைய ஆளை பிடிச்சி ஒரு கடையில ரெகுலர் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி நம்மளோட கடையை அறிமுகப்படுத்தி விட்டுச்சு இந்த லட்சுமிபுரத்துல. நகாசு இந்த இடுவில பூரா சோப் போட்டி கருப்பா தெரியுதா? இந்த கருப்பு போகாது. இது பாலிஷ் பண்ண பிறகு மேலாப்பல் பாலிஷ் தெரியும், உள்ள போல சோப்பு இருக்கும். இந்த பல்லு தைக்கிற பிரஸை வச்சு இந்த மண்ணாணி தெரியும் பாருங்க, ஒயிட் மண்ணெண்ணெய், இதை ஊத்தி அதை தொட்டு தேய்ச்சோம்னா தான் அந்த அழுகு பூரா கண்ணங்கிற ஏறன இறங்கும். அண்ணே ஃபினிஷிங் பண்ண சிலை 1.5 டன் வெயிட்னே. காமராஜர் சிலை 1.5 டன் வெயிட் ஒரே சிலையா உருக்கி ஊத்திருக்காங்க மோல்டுல. அதே புதுசா ஊத்தி அதுக்கு வந்து அலுமினியம் வெள்ளை பெயிண்ட் அடிக்கிறாங்க மேல பித்தாளையில செஞ்சு. ஏன்னா பப்ளிக் வைக்கும்போது நகட்டிட்டு போயிடக்கூடாது, அதை தூக்க முடியாது. யாரும் 1.5 டன் வெயிட்ட நிக்கிற சிலை இப்படி தள்ளி பாக்குறேன், நகட்ட முடியல, தள்ள முடியலனாலே அவ்வளவு வெயிட்.